நாங்க 200 தொகுதிகளுக்கு கீழே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்டிஏ கூட்டணி வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. என்டிஏ 201 தொகுதிகள் லீடிங், 201 91 தொகுதி, 91 தொகுதிகள்ல பாஜக, 81 தொகுதிகள்ல ஜேடியு, சிராக் பாஸ்வான் 21 தொகுதி. இப்ப என்னன்னா பிஜேபியும் ஜேடியும் போன தேர்தலில் போட்டி போட்டாங்க யாரு அதிகமான தொகுதிகளை வெல்ல போறாங்கன்னு. தற்போது இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும்போது சிராக் பாஸ்வான் கட்சியும் ஆர்ஜேடி கட்சியும் யாரு வந்து அதிகமான தொகுதிகளை வெல்ல போறாங்க அப்படின்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அங்க பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஆர்ஜேடி 27 தொகுதிகள்ல தான் லீடிங்ல இருக்கு. 27 தொகுதி. கடந்த தேர்தலில் அவங்க பெற்ற தொகுதிகளை விட 48 தொகுதிகள் குறைவு. அதே நேரத்தில் சிராக் பாஸ்வானுடைய கட்சி 21 தொகுதிகள், வித்தியாசமே 6 தொகுதிகள் தான். இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, சிராக் பாஸ்வானுடைய கட்சி 5.5% வாக்குகளை பெற்று 21 தொகுதிகளில் ஜெயிக்குது. அதனால அர்த்தம்னா 22 தொகுதிகளில் நிக்குது, 21 தொகுதிகளில் முந்துது. அதே ஆர்ஜேடி 22% வாக்குகளை வைத்து வெறும் 27 தொகுதிகளில் தான் முன்னிலையில் இருக்கு. ஏன்னா 160 தொகுதிகளில் அவங்க நின்றுருக்காங்க. காங்கிரஸை விட அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிக சிறிய கட்சினா மக்கள் நீதி மையம் இங்க இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கான ஒரு சிறிய கட்சி தான். அந்த கட்சி என்டிஏ கூட்டணியில 5 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கு. காங்கிரஸ் 4 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கு. சோ இதுதான் வந்து தற்பொழுதைய பீகார் தேர்தலினுடைய அந்த எலெக்ஷன் கவுண்டிங்கினுடைய ஸ்டேட்டஸ், கரண்ட் ஸ்டேட்டஸ். 200க்கு கீழே என்டிஏ போகுமா வெங்கட் சார்? இல்ல, இதுக்கப்புறம் வந்து போறதுக்கு வாய்ப்பு இல்ல. இது அப்படி 200 கம்மி ஆகாது. இது கண்டிப்பா வந்து தொடரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இது ஒரு மறுபடியும் இதுல இருந்து காங்கிரஸ் வெளியே வருமா அப்படின்னு தான் நீங்க பாக்கணும். இவங்க கீழே போவாங்களா இல்லையாங்கிறத விட காங்கிரஸ் மேல காங்கிரஸ் 4ல தான் இருக்கு. அதுதான் சொல்றேன். அதுக்கு மேல அவங்க கீழே போவாங்களா அப்படின்றதுதான் கேள்வியே தவிர மேல வரதுக்கான கேள்வியே கிடையாது. ஒண்ணு என்ன அப்படின்னா, எனக்கு இந்த பீகார் தேர்தல் மூலமா ஒரு பாடத்தை அந்த மாநில மக்களும் இல்ல, பல மாநிலத்துல ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, குடும்ப அரசியலை எல்லா மாநிலத்திலையும் மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேசிய அரசியல்ல கூட அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மகாராஷ்டிரால குடும்ப அரசியலை ஒதுக்கிட்டாங்க, இப்ப பீகார்ல குடும்ப அரசியலை ஒதுக்கிட்டாங்க. தேசிய அளவுலையும் ஒரு குடும்பத்தினுடைய அரசியல் ஆட்சி அப்படிங்கறத மக்கள் புறந்தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கறது தான் ஒரு முக்கியமான. இப்போ ஸ்ட்ரைக் ரேட் டீடைல் வந்திருக்கு. ஜேடியு 78.7%, 78.7% அவங்க வந்து நின்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 80% தொகுதிகளில் ஜேடியு முன்னிலை, வெற்றி பெறல, முன்னிலையில் இருக்கு. அது ஆல்மோஸ்ட் வெற்றி அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதே நேரத்தில் ஆர்ஜேடி 18% அவங்க நின்ற தொகுதியில். சோ ஒரு தேர்தலில் எவ்வளவு தொகுதியில் நிக்கிறோங்கிறது மேட்டர் இல்ல, சரியான எண்ணிக்கையில சரியான தொகுதிகளில் நிக்கணும். சரியான ஒரு கூட்டணி கால்குலேஷன், எந்த கட்சி எந்த தொகுதியில நின்றா ஜெயிக்கும், அந்த கட்சியோட நான் சேர்ந்ததுனால இங்க நான் நின்றா நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்து இல்லாம எங்கெங்க யார் யார் நிக்கணும், எவ்வளவு நிக்கணுங்கிற ஒரு கால்குலேஷன் தேவைப்படுது. தமிழ்நாடு அரசு, நான் திருப்பி தமிழ்நாட்டுக்கு வரேன், தமிழக அரசியலுக்கு இது ஒரு பாடமா தானே இருக்கு பீகார். ஆனா ஒரு சின்ன டிஃபரன்ஸ், உங்களுக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த கூட்டணி கட்சி இங்க நிக்குதா அங்க நிக்குதா அது ஒரு வித்தியாசமே கிடையாது. 96ல எடுத்துக்காங்க, தமாக புதுசா வந்தாங்க, திடீர்னு இந்த பூத் லெவல் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, ஒண்ணும் கிடையாது. காங்கிரஸ்ல இருந்தவங்க தான், காங்கிரஸுக்கு மட்டும் என்ன பூத் லெவல்ல இருந்தாங்க, தடாலடியா ஜெயிக்கலையா. சோ மக்கள் ஆதரவு வேணும், அது முக்கியம். அது இருந்ததுன்னு சொன்னா யார் எங்க நின்றாலும், இதே ஜேடியு போன தடவை என்ன பண்ணாங்க, கம்மியா தானே வாங்கினாங்க, இந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது. போன தடவை ஆர்ஜேடியோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து கண்ணாபின்னான் இருந்தது. சோ மக்கள் ஆதரவை ஒட்டுமொத்தமாக இழந்து விட்டார்கள். இதுதான் வந்து காரணம். என்னன்னா, திருப்பி அதெல்லாம் வந்து அப்படியே வந்து இப்படி போடுவாங்க, எங்க ஜாதிக்காரங்க இருக்காங்க, அதோ இந்த மதம். இப்ப இதுல ஒரு நீங்க சொல்ல விட்ட ஒரு தகவல், ஏஐஎம்ஐஎம் 5 தொகுதியில் லீடிங் இருக்கு. சொல்லுங்க, ஏஐஎம்ஐஎம் வந்து இஸ் இட் செகுலர் பார்ட்டி? எந்த தொகுதியில் நிக்கிறாங்க? நீங்க இந்தியா முழுக்க எங்க ஒன்னாலும் நாங்க எலெக்ஷன்ல போய் நிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஓட் பேங்க் இருக்கு, அதிகமா இருக்க இடத்துல தானே நீங்க நிக்கிறீங்க. இல்ல, அவங்க ஓபனா சொல்லிட்டு தானே செய்யறாங்க. அப்போ நீங்க சொல்லுங்க, நாங்க பண்றது மதவாத அரசியல் சொல்லுங்க. பாஜகவை பார்த்து நீங்க மதவாத அரசியல் சொல்லாதீங்க. நீங்க அதைத்தான் பண்றீங்க. பண்ணிட்டு நீங்க மத்தவங்களை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு?
இப்ப அந்த இடத்துல கூட வந்து காங்கிரஸ் இல்ல, 4ல தான் அவங்க வந்து லீடிங்ல இருக்காங்க. திருப்பி டேக்கிங் த பீப்புள் ஃபார் கிராண்டட். இவங்க திருப்பி நமக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வேற வழி இல்ல. பை டிஃபால்ட் எப்படியாவது இவங்க தப்பு பண்ண மாட்டாங்களா, அதனால நமக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க காத்துட்டே இருக்க வேண்டியதுதான். மாங்காவே அது கீழே வந்து அவங்க துரட்டி வச்சு பறிச்சுட்டு போயிடுவாங்கப்பா, கீழே விடலாம் காத்துட்டு இருக்காங்க. இப்ப அபினவ், இது இப்போ அவர் இல்லங்கிறாரு, பட் நான் உங்ககிட்டயே அதே கேள்வி கேட்கிறேன். இந்த பீகார் தேர்தலினுடைய இந்த கூட்டணி கால்குலேஷன் தமிழ்நாடு அரசியலுக்கு ஒரு பாடமா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா அது ஒரு பாடமா எடுத்துக்கலாம். ஆனா நம்ம சர்ஃபேஸ் லெவல்ல பார்த்தா இங்க ஆல்ரெடி வந்து, அதாவது எப்படி பீகார்ல பிஜேபியும் ஜனதாதள் யுனைட்டும் என்ன பொசிஷன்ல இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பொசிஷன்ல தான் டிஎம்கே அண்ட் அலைஸ் இருக்கு. அப்போ இது யாருக்கு பாடம் அப்படின்றதுதான் முதல் கேள்வி. இது யாருக்கு பாடம்னா இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு தான் இது சரியான பாடமா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடிப்படையில எந்த ஒரு கட்சியுமே கிராஸ் ரூட் லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு இருக்குன்றதை என்ஷூர் பண்ணணும். ரெண்டாவது, அலையன்ஸ் அப்படின்றது வெறும் சீட் பேஸ்டா இல்லாம ஒரு கொள்கை பேஸ்டா இருக்கணும், இஷ்யூ பேஸ்டா இருக்கணும், அதை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணணும். மூணாவது, சீட் ஷேரிங் அப்படின்றது எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறத விட இந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு எந்தெந்த சீட் யார் யாருக்கு அப்படின்ற அந்த மெச்சூரிட்டி இருக்கணும். இந்த மெச்சூரிட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு வந்தால் அது இருக்கா இல்லையா அப்படின்றது ரெண்டாவது மேட்டர். வரும்போது நாம வந்து இந்த எதிர்கட்சி அப்படின்றது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்ல அப்படின்னா பீகார்ல என்ன நடக்குதோ அதே தான் தமிழ்நாட்டிலையும் எதிரொலிக்கும். எந்த அளவுக்கு ஆன்டி இன்கும்பன்சி இருக்குன்னு நம்ம சொன்னாலும் அதை மீறி அதை எதிரொலிக்கும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. ஒரு பிளஸ் ஒரு மைனஸும் இருக்கு. நீங்க அங்க வந்து பிஜேபி ஆர்ஜேடி கூட்டணிக்கு இருக்கிற அந்த வலிமை இங்க வந்து திமுக கூட்டணிக்கு இருக்கு. நீங்க ஆனால் எதை சொல்லி திமுக ஓட்டு கேட்க போறாங்க, எதை முன்னிறுத்தி ஓட்டு கேட்க போறாங்க, ஒரு சின்ன வித்தியாசம். வளர்ச்சியை காமிச்சாங்க. ஆன்டி இன்கம்பன்சி இல்ல ரூலிங் கவர்மெண்ட் மேல, இங்க ஹெவி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஆப்போசிஷன்ல வந்து அதை கிராஸ் பண்றதுலதான் வந்து குழப்பம். அங்க வந்து நிதிஷ்குமார் மேல ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, பிஜேபி மேல ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி ஒரு வளர்ச்சி அங்க காமிச்சிருக்காங்க. இங்க டிஎம்கே அந்த வளர்ச்சியை மக்கள் முன்னாடி கொண்டு போய் காமிச்சு நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம், இந்த வளர்ச்சி எல்லாம் நாங்க பண்ணிருக்கோம், நீட்டு விலக்கு கொடுத்துட்டோம், உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டோம், டாஸ்மாக ஒழிச்சிட்டோம், இப்படின்னு இதெல்லாம் வந்து சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோன்னு சொல்லி ஓட்டு கேட்டா கண்டிப்பா மக்கள் வந்து திமுக கரெக்ட் தான். ஆனா நான் இதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அதை கேபிட்டலைஸ் பண்றதுக்கு எதிர் அணியினர் தயாரா இருக்காங்களா, இதுதான் என்னுடைய கேள்வி. எதிர் கேம்ப்ல நான் ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்றத நான் ஓபனா நான் பார்க்கிறேன். அதை நான் ஓபனா பகிரவும். ஒரு அலைன்மென்ட் 2024 எலெக்ஷன்ஸ்ல பிஜேபி என்ன மாதிரியான ஒரு டிஃபீட் வந்து ஜெயிச்சுட்டாங்க. ஆனா எதிர்பார்த்த அந்த மேக்னிடியூட் இல்ல இல்லையா. 2019ல அவங்க கண்டெஸ்ட் பண்ணும்போது ஒரு கோஆர்டினேஷன் இருந்தது, ஒரு மெச்சூரிட்டி இருந்தது. அது 2024ல இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. தமிழ்நாட்டை பார்க்கும்போது இந்த ஆப்போசிட் கேம்ப்ல அதே ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்றது என்னுடைய. அப்போ அதை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கூட்டணி கட்சிகளை உள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். இல்ல, அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சியும் தன்னை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். இங்க ஒவ்வொரு கட்சிக்குள்ளயும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டா உட்கட்சியில ஒரு குழப்பம் இருக்கு, பாமக எடுத்துக்கிட்டா உட்கட்சியில ஒரு குழப்பம் இருக்கு, பாஜக எடுத்துக்கிட்டா ஒரு குழப்பம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு கட்சிக்குள்ளயும் ஒரு குழப்பம் இருக்கும்போது நீங்க இன்னொரு கட்சியை சேர்க்கறது இங்க பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் இருக்கிற கட்சி இங்க ஸ்ட்ராங்கா இருக்கா, அவங்க என்ன மாதிரி அரசியல் பண்றாங்க, அது வந்து முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, ஓவைசியினுடைய கட்சி 5 தொகுதிகள்ல லீட் ஆகுது. நான் வந்து இன்னைக்கு லைவ் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நான் நம்பினது என்ன அப்படின்னா, பீகார் தேர்தல்ல சிறுபான்மையினர்கள் வந்து ஓவைசிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ஏன்னா என்டிஏவை ஒட்டுமொத்தமா வெளில அனுப்பணுங்கிற ஒரு மனநிலையில சிறுபான்மையினர்கள் இருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா 5 தொகுதியில அவர் லீட் பண்றாரு அப்படின்னும் போது சிறுபான்மையினர்களுக்கு என்டிஏ கூட்டணியை வெளில அனுப்புறதை விட ஏமாத்துற காங்கிரஸ் கூட்டணியை வந்து பாடம் கத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்களோ. நீங்க வந்து சும்மா மைனாரிட்டி ஃப்ரெண்டுன்னு சொல்லாது, நீ ஒண்ணு அந்த அளவுக்கு மைனாரிட்டி ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து. இல்ல, பாஜக குறை சொல்றியே, நீ இத்தனை நாள் எங்களுக்கு என்ன பண்ண அப்படின்ற ஒரு கேள்வி. சும்மா பேசி ஏமாத்துறீங்களோ அப்படிங்கிற மாதிரி இப்படி பார்க்கலாமா? ஓவைசி இல்லாத இடத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஓவைசி வந்துட்டார் அப்படின்னா மத்தவங்க எல்லாம் எனக்கு தேவையே இல்லை, அவர் தான் எனக்கு முக்கியம். அப்படி பாத்துட்டு போங்களேன். இன்னொன்னு அப்படித்தான் பாக்குறேன்.
பாஜக வந்தே மாதரம் பாட சொன்னா நீ ஜனகணமன பாட சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. எல்லாம் கூட எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து ஓவைசி இருந்தாருன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அவர் இல்ல அப்படின்னும் போதுதான் நான் மத்தவங்களுக்கு எல்லாம் இவங்க சொல்றாங்க அந்த MY காம்பினேஷன் அப்படின்னு. அதெல்லாம் எப்போ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஓவைசி. அவர் வந்துட்டாருன்னா ஒன்னெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் நான். அப்படி பாருங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க வெங்கட் சார்? ஏஎம் வந்து 5 தொகுதிகள்ல லீடிங். ஏன்னா ஜென்ஸ்வராஜ் கூட எந்த தொகுதியிலும் லீடிங் இல்ல. அதுதான் காங்கிரஸோட ஒரு தொகுதி அதிகம். அதை நீங்க பாக்கணும். அதிகம் இல்ல. நம்ம அந்த வெற்றியை வந்து கொஞ்சம் பிராடர் வியூலயும் பார்க்கணும். எல்லா அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் எல்லாத்தையுமே ஏஎம்ஐஎம் டேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இஸ்லாமிய வாக்குகள் பாஜக சைடு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ அவங்களுடைய சிந்தனை எப்படி போயிடுச்சு, அவங்க எப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, எனக்கு நான் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டா எனக்கு என்ன த்ரெட் இருக்கும்? த்ரெட் எல்லாரும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஆனா பிராக்டிக்கலா எனக்கு என்ன த்ரெட் ஒன்னும் வரப்போறது கிடையாது. ஒண்ணு. இன்னொன்னு, எனக்கு டெவலப்மெண்ட் கிடைக்கும். சோ அதை யோசிச்சு படித்த இஸ்லாமியர்கள் நிறைய பேர் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஆனா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஏஐஎம்ஐஎம் அக்ரெசிவா தங்களோட ட்ரெடிஷனல் பவுண்டரியை தாண்டி புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். எந்த ஒரு ஸ்டேட்ல எலெக்ஷன் வந்தாலும் ஆல்ரெடி அங்க ட்ரெடிஷனலா மைனாரிட்டி ஓட் பேங்க கபலீகரம் பண்றதுக்குன்னு ஒரு பார்ட்டி இருக்கும். இவர்கள் ஏஐஎம்ஐஎம் டார்கெட்டே அந்த பார்ட்டியா தான் இருக்கு. அப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, நேஷனல் லெவல்ல ஒரு மைனாரிட்டி பார்ட்டியா உருவாகிறதுக்கு ஏஐஎம்ஐஎம் முயற்சி பண்ணுதோ, லோக்கல்ல இருக்கக்கூடிய அமைப்புகளை அவங்க டார்கெட் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழுது. 2015ஆம் ஆண்டுல இருந்து அதாவது ஆக்சுவலி லல்லு பிரசாத் யாதவ் குடும்பத்தினுடைய ஒரு சொத்துனே சொல்லலாம் நம்ம ரகோபூர் தொகுதி பீகார்ல. தேஜஸ்வி யாதவ் 2015ஆம் ஆண்டு முதல் அங்க 2 தடவை கண்டினியூஸா 2 தடவை அங்கதான் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. 10 ரவுண்டு முடிஞ்சிருக்கு. 10 ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பிஜேபி வேட்பாளர் சதீஷ்குமாரை விட 3000 ஓட்டு பின்தங்கி இருக்காரு. 3000 ஓட்டு பின்தங்கி இருக்காரு. தொடர்ந்து 5 ரவுண்டா கேக் வாக்குன்னு நினைச்சாங்க. ஈஸியா படுத்துக்கிட்டே ஜெயிச்சிருக்காங்க. இன்னொன்னு சொல்லணும், அந்த ஜென்சி இந்த 18ல இருந்து 22 கோயிங் டுவர்ட்ஸ் அதுல வாஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த சதீஷ்குமார் அப்படின்ற அந்த பிஜேபி கேண்டிடேட் வந்து appears to be an old man. Yes. when compared to தேஜஸ்வி யாதவ். Yes. அப்போ அந்த ஆர்குமெண்ட் எல்லாம் சரிவிட்டு வரல. அதுதான் இப்போ இங்க தமிழ்நாட்டுல மிஸ் ஆகுது. என்னன்னா, இந்த பிஜேபி என்டிஏ அலைன்ஸ்ல நிதிஷ்ன்ற ஒரு முகம் இருக்கு. ஒரு நம்பிக்கையான ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தி ஃபேஸா மக்கள் வந்து அவரை பாக்குறாங்க. இங்க அது தமிழ்நாட்டுல பிஜேபி கூட்டணிக்கு அதுதான் மிஸ் ஆகுதோ அப்படின்னு அந்த இடத்த ஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா கணிசமான ஒரு இடங்களை பாஜக வந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வாங்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இல்ல, அதாவது இபிஎஸ்க்கு வந்து அந்த சிஎம் ஃபேஸ் இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்னால அதை ஏத்துக்க முடியாது. அப்படி இருந்ததுனால தான் வந்து 60 சில்லற இடங்கள்ல அங்க ஜெயிக்க முடிஞ்சது. அங்க 2021 வந்து முக்கியமான காரணமா நான் பாக்குறது தோல்விக்கு வந்து இஸ் நாட் அ கரிஸ்மேட்டிக் லீடர். வேறஸ் அவருடைய ஆக்ஷன்ஸ் அதை வந்து பெருசா கொண்டு போயிருந்திருக்கணும். அதை கொண்டு போறதுக்கு அங்க சரியான தலைவர்கள் இல்லை. இப்ப திமுக பாத்தீங்கன்னா பீப்புளை கனெக்ட் பண்ற மாதிரி பேசுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இங்க இவரை விட்டா வேற யாரும் இல்லை அந்த பீப்புள் கனெக்ட் பண்றது. ஓபிஎஸ் இவங்க எல்லாம் போய் பேசினா யார் போய் கேட்பாங்க? சோ அது ஒரு பெரிய இது. அடுத்தது அவங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவருக்கு அரசியல் பண்றதுக்கு நேரம் கிடைக்கல. அட்மினிஸ்ட்ரேஷன்லயே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதா போச்சு. சோ இப்போ நான் சொல்றேன், இவரை வந்து நீங்க சிஎம் ஃபேஸா கொண்டு வரலாம், தப்பே கிடையாது. ஆனா இப்ப சொன்ன மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி யாரு கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா, யூ ஃபர்கெட் அபவுட் ஆன்டி இன்கம்பன்சி. இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு விஷயங்கள் அப்படின்னும் போது அதை வந்து நீங்க பெருசா கையில் எடுத்துட்டு போயிருக்கணுமா வேணாமா? இப்ப இடியில வந்து லெட்டர் அனுப்புறாங்க, இந்த செலக்ஷன்ல இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, எங்க கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய இஷ்யூ இது. அண்ணாமலை பேசியிருக்காரு 888 கோடின்னு சொன்னாரு. இவங்க என்ன பண்ணாங்க? ஏதாவது சத்தம் காமிச்சாங்களா? சோ எனக்கு என்ன டவுட்னா, கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதா அந்த மாதிரி வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்ணணும்னு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம, ஐயா அதெல்லாம் எங்களுக்கு வானாங்க
அப்படின்ற மாதிரி ஒதுங்கி இருக்காங்களோன்னு ஒரு சந்தேகம் வரலையா அவங்களுக்கு? எவ்வளவு பெரிய இஷ்யூ இதே. இன்னைக்கு அதிமுக மேல புகார் வந்து திமுக எதிர்க்கட்சியா இருந்ததுன்னு சொன்னா ஊரெல்லாம் இதைத்தான் பேசியிருந்திருப்பாங்க. நிச்சயமா அந்த ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் ஏடிஎம்கே பாலிடிக்ஸே இல்லையா, அப்புறம் தானே அக்ரெசிவ். பை எலெக்ஷனை புறக்கணிச்சுட்டாங்க. நீங்க எப்படி தோத்துருவீங்க அது தெரியும். ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க வேணாமா? அதை நீங்க ஏன் ஒரு ஃப்ரீ கேக்கா நீங்க தரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தற்பொழுது ஓட் ஷேர் வந்து கடைசியா வந்திருக்கக்கூடிய அப்டேட் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல என்னன்னா பிஜேபி 21.9%, ஜேடியு வந்து 18.93%, அப்படின்னா கிட்டத்தட்ட 19%. பாஜகவுக்கும் ஜேடியுக்குமே 2% வித்தியாசத்துல இருக்காங்க. சோ நெக் டு நெக் அவங்க வந்து ஓட் ஷேர்ல வந்துட்டு இருக்காங்க. ஆர்ஜேடி வந்து 28% இருந்த ஆர்ஜேடி தற்பொழுது அவங்களுடைய வாக்கு சதவீதம் 22.85 குறைஞ்சது. பாத்துட்டு இருக்கக்கூடிய சில பேர் வந்து எப்படி 28 கூட தானே செய்யணும், ஓட்டு என்ன குறையுது அப்படின்னு. 23 இருந்தது, இல்ல 28 இருந்தது. ஆர்ஜேடிக்கு வந்து அதிகமாக கிட்டத்தட்ட 4-5% வித்தியாசத்தில் இருந்தாங்க. தற்பொழுது 22.85% குறைஞ்சிருக்கு. சோ 160 தொகுதிகளில் நின்று கூட பாஜகவுக்கு இணையான வாக்கு வங்கியை தான் வந்து வாக்கு சதவீதத்தை தான் வந்து இவங்களால வாங்க முடியுது அப்படிங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருக்கு. சிராக் பாஸ்வானுடைய கட்சி 5.5% அப்படிங்கறத மெயின்டைன் பண்றாங்க. காங்கிரஸ் வந்து 8.26% அப்படிங்கறத மெயின்டைன் பண்றாங்க. சோ இந்த வாக்கு சதவீதம் எது மாதிரியான ஒரு பதில வந்து சொல்லுது? 8.26. நாங்க சிராக் பாஸ்வானை விட அதிகமா வாங்கியிருக்கோம். இது ஒரு பெரிய வளர்ச்சி இல்லையா? காங்கிரஸுக்கு வந்து தொகுதிகள் குறைஞ்சாலும் மக்களோட ஆதரவுகளுக்கு தான். பாஜக 60 தொகுதிகளில் நின்றுருக்கீங்க, அவர் 20 தொகுதியில நின்றுருக்காரு. அதெல்லாம் விடுங்க, 1% பாருங்க, இல்ல நம்பர் ஆஃப் சீட்டை பாருங்க, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பாதீங்க. அடுத்தது பாஜகன்னு பாத்தீங்கன்னா நீங்க 21 something, நாங்க 1/3 மேல வாங்கியிருக்கோம். இது ஒரு பெரிய வளர்ச்சி இல்லையா? சோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு நம்ம முட்டு கொடுத்திருக்கலாம். அகைன் இதுதான் நான் சொல்றது, நீங்க இந்த தொகுதியில நிக்கணும் அந்த தொகுதியில நிக்கணும் அப்படின்றது மக்கள் செல்வாக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா யார் எந்த தொகுதியில இருந்தாலும் அந்த ஓட் டிரான்ஸ்பர் அப்படின்றது பிரச்சனை இல்லாம நடந்ததுன்னு சொன்னா சாலிடா எல்லா இடத்துலயும் ஜெயிக்கலாம். இதுதான் வந்து என்டிஏல நடந்திருக்கு. அண்ட் மக்களுடைய ஆதரவு இருந்திருக்கு அவங்களுக்கு என்டிஏக்கு அப்படின்றதுனால வந்து இவங்க வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த 11 பிளேயர்ஸும் நல்லா ஆடினா மாதிரி. இங்க மக்கள் ஆதரவு இல்ல அப்படின்றதுனால யாருமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. நீங்க வந்து இந்த ஓட் பர்சன்டேஜ் நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த பாஜகவோட கொஞ்சம் தான் அதிகமா எடுத்திருக்கு ஆர்ஜேடி அப்படின்னு. இப்ப நீங்க பாஜகன்னு மட்டும் ஏன் சிங்கிள் அவுட் பண்றீங்க? அந்த என்டிஏ ஒட்டுமொத்தமா பாருங்க, எல்லாம் சேர்ந்து தானே. அப்ப அந்த பாஜக இடத்துல இந்த பக்கம் ஜேடியு ஓட்டு இருக்கும், சிராக் பாஸ்வான் ஓட்டு இருக்கும், ஜிந்தர்ராம் இந்த HAM இருக்கும், இந்த கட்சி ஓட்டுகள் எல்லாமும் இருக்கு. சோ அதை ஒட்டுமொத்தமா பார்க்கணும், தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. நம்ம அப்படி பார்க்கும்போது பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அகிலேஷ் யாதவ் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, என்னன்னா the game that SIR played in Bihar will no longer be possible in West Bengal, தமிழ்நாடுன்னு போடுறாரு. தமிழ்நாட்டுல பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிதான்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால அங்க வந்து எஸ்ஐஆர் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டாரு. வெஸ்ட் பெங்கால குறி வச்சு சொல்றாரு. பிளஸ் யூபிலயும் இனிமே இது பாசிபிள் இல்ல அப்படின்னு. அடுத்த தேர்தல்ல எங்க வருது அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. அதுக்குன்னு சொல்றாரு. கேரளா ஏன் சேர்த்துக்கலன்னு தெரியல. அவரு கேரளாவையும் சேர்த்திருக்கலாம், அங்கே எதிர்கட்சி தான் இருக்கு. யூபியை குறி வச்சு சொல்றாரு. அவர் அங்க அவருடைய அரசியல் வந்து யூபில. இப்போ நம்ம வந்து நம்ம நிகழ்ச்சியினுடைய அந்த நிறைவு செக்மெண்ட்டுக்கு வரலாம். எத்தனை ஆண்டுகள் நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருப்பார்? அதற்கு வாய்ப்பு இருக்கு. 5 ஆண்டுகள் நிறைவு செய்வார் அப்படிங்கறது ஒவ்வொருத்தரா உங்களுடைய கருத்து சொல்லுங்க. முதல்ல வெங்கட் சார், நீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சு நிதிஷுடைய அந்த மனநிலையில நிறைய மாற்றங்கள் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிதிஷ் வந்து அலைன்ஸ்ல இருக்கும்போது பிரதமர் மோடியோடைய தலைமையை அவர் ஏத்துக்கல. அதனால சண்டையெல்லாம் வந்து வெளியில போனார். ஆனா அவரே ஒரு நாள் வந்து பிரதமர் மோடியினுடைய காலில் விழுந்து வணங்கினார். ஏன் அப்படின்னா, அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து பிஜேபி ஒரு வீக்கா பார்க்கப்பட்ட டைம்ல அது நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்பர் ஆஃப் சீட் குறைஞ்சிருந்தது. அவர் காலில் விழுந்ததை நான் எப்படி பாக்குறேன்னா, நான் வந்து உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டேன், சோ அதனால நான் இப்போ அதை சரியா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அது அவர் அந்த காலில் விழுந்தது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் ஜேடியு பிஜேபி கூட்டணி ரொம்ப கச்சிதமா போயிட்டு இருந்தது மூலமாகவே நிதிஷ் மனநிலையில ஏற்பட்ட மாற்றம் ரொம்ப தெளிவா இருக்கு. இன்னொன்னு நிதிஷ் வந்து எந்த வாரிசையுமே அறிவிக்கல. அதனால இந்த 5 வருடங்களை அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு பாஜகவுக்கான வழியை பீகார்ல கொடுப்பார் அப்படின்னு தான் என்னுடைய நம்பிக்கையா இருக்கு. அபினவ், நீங்க சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா நானும் சொல்லுவேன், நிதிஷ் வந்து 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஏன் அப்படின்னா
முதலாவது ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பிஜேபியில யார் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசின ஒரு விஷயம் தான், இந்த யங்ஸ்டர்ஸ், இந்த ஜென்சி, அவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில ஒரு கெரிஸ்மேட்டிக் லீடரை பிஜேபி உருவாக்கணும். அதற்கு அவர்களுக்கு இந்த ஒரு 5 ஆண்டுகள் தேவைப்படும். ரெண்டாவது, பிஜேபிக்கும் சரி இவர்களுக்கும் சரி ஈக்குவேஷன் அப்படின்றது ஒன்னாதான் போய்கிட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு அதுல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற தேவை அவர்களுக்கும் ஏற்படாது. ரெண்டாவது, நிதிஷினுடைய சப்போர்ட் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப முக்கியமானது. அதனால ஃபோர்ஸ் பண்ணி அதை மாத்துவாங்களா அப்படின்றதும் கேள்வி. ஒருவேளை நிதிஷே விரும்பி எனக்கு இதுக்கு போதும் அப்படின்னு சொன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து பிஜேபியில இருந்தா வரணுமான்றது அதுவும் ஒரு கேள்விதான். அது அவர்களுக்குள்ள பேசி தீர்த்துப்பாங்க. ஆனா நிதிஷ் வந்து ஆர்கானிக்கா பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் நிதிஷ் வந்து ஒரு 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. ரைட். ரெண்டா நான் சொல்றேன். ஒன்னு வந்து என்னுடைய விருப்பம் அப்படின்னா he should not continue for 5 years. ஓகே. அண்ட் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனும் he will not continue for 5 years. இது ரெண்டுமே வந்து என்ன காரணம்? ஏஜா இல்லாட்டி ஏஜ் ஹெல்த்? ஏஜ் ஒன்னு. அதனால வந்து இனிமேலும் அவர் வந்து அங்க 5 வருஷம் கண்டினியூ பண்றது அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அடுத்த தேர்தல்ல பிரச்சனையா முடிஞ்சிடும் என்டிஏ அண்ட் ஆல்சோ ஃபார் த ஸ்டேட். நம்பர் 1. நம்பர் 2, சிஎம் ஃபேஸா நம்ம ஒருத்தரை கொண்டு வரணும். எத்தனை நாளா நீங்க ஃபர்கெட் அபவுட் சீஃப் மினிஸ்டீரியல் ஃபேஸ். கட்சியில வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்னு இத்தனை வருஷமாவா நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க? எப்பதான் கொண்டு வர போறீங்க? அவர் நவுந்த பிறகுதான் வந்து நீங்க ஒரு ஆளை கொண்டு வரணுமா? நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே வந்து பாஜக 2 டெப்டி சிஎம் கொடுத்திருந்தாங்கல்ல, இந்த தடவை சிராக் பாஸ்வான், அப்பா நீங்க வாங்க எம்எல்சி ஆங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வந்து எங்க ஸ்டேட்ல வந்து டேக் ஓவர் பண்ணுங்க டெப்டி சிஎம். ஏன் ஒரு டெப்டி சிஎம் வந்து நாளைக்கு சிஎம் வர முடியாதா? இப்ப யூஎஸ்ல பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடண்டா இருப்பாங்க, அவர் போன உடனே அடுத்தது நான் தான் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் வருவாங்க. சோ க்ரூமிங் தான். அந்த மாதிரி வந்து நீங்க டெப்டி சிஎம் ஏற்கனவே 2 பேர் இருந்தாங்கல்ல, அப்ப அவங்கள வந்து அந்த இடத்துக்கு உங்களால தயார் பண்ண முடியாதா? ஏன்னா புதுசா ஒருத்தரை கொண்டு வரணும் இப்படியே பேசிருந்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு, அப்ப 5 வருஷம் கழிச்சு மட்டும் எப்படி கொண்டு வருவீங்க? அப்ப நிதிஷ்குமார் வந்து 5 வருஷம் இருக்காரு அப்படின்னு வச்சுக்காங்க. அப்போ வந்து ரைட்டுங்க, ஜேடியு தான் வந்து சிஎம், நீங்க ஒன்னும் டெப்டி சிஎம்மோட இருக்கீங்க அப்படின்னா கரெக்டுங்க, அது நமக்கு சிஎம் கொடுப்பாங்களோ மாட்டாங்களோ தெரியாது, அதனால வந்து நம்ம டெப்டி சிஎம் அது யார வேணா போட்டுக்கலாம், சும்மா போய் கடத்தரப்பு விழா இதுதானே எப்படின்னு இருக்கிறதுக்காக நீங்க கட்சி நடத்துறீங்க. சோ யூ ஹேவ் டு எக்ஸ்பெரிமெண்ட். சிராக் பாஸ்வானை கொண்டு வந்து ஒரு டெப்டி சிஎம் வைங்க, அதுக்கப்புறம் உங்க கட்சியில இருந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி ஒருத்தர் டெப்டி சிஎம் வைங்க, அவங்கள நீங்க க்ரூம் பண்ணுங்க. இப்ப ரேகா குப்தா திடீர்னு எங்க இருந்து வந்தாங்க சிஎம்? அந்த மாதிரி நீங்க பண்ணணும். அதை விட்டுட்டு இல்ல நாங்க தயார் பண்ணணும்னா இந்த ராகுல் காந்தி மாதிரி தான் தயார் பண்ணணும் போல இருக்குது. இத்தனை வருஷமா அவரையும் ஒரு தலைவரா தயார் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்னும் சரி வரல. அதனால they have to take bold decisions. ஓகே. சோ வந்து நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு, ஆனா கூடிய விரைவில் அவருக்கான ஒரு மாற்று ஏற்பாடு வந்து என்டிஏ அங்க யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நேர்களே, இது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுடைய மேப். இந்த மேப் வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தமிழகத்திலிருந்தும் நேஷனல் வைஸும் இந்த டெல்லி பாம் பிளாஸ்டுக்கு அப்புறம் இது பீகார் தேர்தலுக்காக தான் பாம் வச்சாங்க அப்படின்னு பேசின ஊடக பயங்கரவாதிகளுக்கு பீகார் மக்கள் கொடுத்த சவுக்கடி செருப்படி என்ன வேணா நீங்க சொல்லிக்கலாம். நானும் ஊடகத்துல தான் இருக்கேன், இருந்தாலும் நான் இதை வந்து ஓப்பனா சொல்றேன். ஏன்னா நாடு ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்த போது அதுல கூட அரசியல் பேசக்கூடிய ஒரு மனநிலையில சில ஊடகவியாளர்கள் இருக்காங்க. அதையும் வெளிப்படையா சொல்லிக்கிறாங்க. அதை சொன்ன பிறகு அவங்கள தன்னைத்தானே ஊடகவியாளர்னு வேற சொல்லிக்கிறாங்க. அது எனக்கு பெரிய அவமானமா இருக்கு. அதனால நான் அதை சொல்றேன். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அத்தனையிலுமே என்டிஏ கூட்டணி, ஜேடியு, பாஜக. அந்த கிரீன் அப்படின்னு நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. கிரீன் ஜேடியு, ஆரஞ்சு வந்து பாஜக, காவி பாஜக. அத்தனை பரவலா பீகார் மாநிலம் பரவலா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 2 ஃபேஸ்லயுமே அத்தனை தொகுதிகளிலையும் அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பாம் பிளாஸ்டுக்கும் பீகார் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கறத பீகார் மக்கள் இந்த முடிவு மூலமாக அந்த ஊடக பயங்கரவாதிகளுக்கு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் நான் சொல்லிக்கிறேன். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை விட, நக்சலைட்டுகளை விட
இந்தியாவுல சில ஊடகத்தில் பணியாற்றக்கூடிய ஊடக பயங்கரவாதிகள் நாட்டுக்கு ஆபத்தானவர்கள் அப்படிங்கிற கருத்தை நான் சொல்லிக்கிறேன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square ஓட 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.